என்டிஏ கூட்டணியில தான் எடப்பாடியே இருக்கிறாரு என்று சொல்வதன் மூலமாக ஒரு தேசிய கட்சி அவர்கள் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறது. ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா, இந்த ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா, ஸ்டாலினா எடப்பாடியா, தான் உண்மையான கள அரசியல். இருமுனை போட்டி தான் நடக்க போகுது. பல பேருக்கு பெரியார் படம் போனதான் தெரியும். அதிமுக என்கிற கட்சிக்கு அண்ணா படமே இல்லை. எப்படி நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, அன்புமணி இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இவரும் ஒருத்தருங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்றாங்க. தன் கட்சியில தன்னை தவிர யாருமே இருக்கக்கூடாது, தலைமை பண்புல இருக்கக்கூடாது, தனக்கு தன்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவர் நகர்றாரு. ஆனால் அவர் நிலைமை என்னன்னா, ஒற்றை தலைமைன்னு தன்னை சொல்லிக் கொள்ளுகிறவரு பாஜகவுக்கு முன்னாடி பதுங்குகிறார். புன்னகை நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் களம் உச்சகட்டத்துக்கு போயிட்டுருக்கு. எந்த நேரமும் தேர்தல் அறிவிப்பு வரலாம்னு ஒரு பேச்சு அடிபடுது. இந்த நேரத்தில் ஒரு பக்கம் திமுக அணி ஃபார்ம் ஆகிடுச்சு, சீட் ஷேரிங் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அதிமுக அணியில் சீட் ஷேரிங் என்ன நிலைமைன்னு தெரியல, ஆனாலும் ஒரு பெரும் நம்பிக்கை அந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ அதிமுக தரப்பின் அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்னு நீங்கள் கருதுங்க? அதிமுகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுகவினுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம் என்று பாஜக சொல்லலை. என்டிஏ கூட்டணியில் தான் எடப்பாடியே இருக்கிறாரு என்று சொல்வதன் மூலமாக ஒரு தேசிய கட்சி அவர்கள் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறது. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன்னா நடப்பது பிரதமருக்கான தேர்தல். இப்ப தமிழ்நாட்டில் நடக்க போற தேர்தல் என்பது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா, இந்த ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா, ஸ்டாலினா எடப்பாடியா, தான் உண்மையான கள அரசியல். இருமுனை போட்டி தான் நடக்க போகுது. இதுல தேசிய கட்சி என்பது அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு அணியாக கூட்டணியிலே இருக்க வேண்டியவர்கள், அவர்கள் தலைமை வகிப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல. மதுரை மாநாட்டில் பெரியார் படத்தை நீங்கள் நீக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னால் பிரதமர் வருகிற விழாவிற்கு உடனடியாக அவங்க எந்த கூச்சமும் இல்லாமல் அதை நீக்குகிறார்கள். அப்புறம் அதிமுகவினுடைய கூட்டங்களிலே சமீபத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. பல பேருக்கு பெரியார் படம் போனதான் தெரியும். அதிமுக என்கிற கட்சிக்கு அண்ணா படமே இல்லை. இப்போ அண்ணா படத்தையும் காணா, சுற்றி பார்த்தா பெரியார் படத்தை காணா, அண்ணா படத்தை காணா. மாநாட்டின் போஸ்டர் இல்லை, இபிஎஸ் போட்டோவே இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய கடைசியா தான் சொல்றாங்க, எப்பா நீ பெரியாரை காணா அண்ணா காணான்னு தேடாத, இபிஎஸ்சியும் காணா அப்படின்னு தேடுறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்கிட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு என்டிஏ கூட்டணியின் மூலமாக. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருகை தருவதன் மூலமாக திமுக பலப்படுதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறை அவர் வருகிற போதும் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன நன்மை செய்தார், மதுரைக்கு வர்றாரு, எய்ம்ஸ் மருத்துவமனையை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. திருப்பரங்குன்றம் கோவில் பிரச்சனையில ஒருத்தர் தீ குளிச்சாரு அப்படின்னு அந்த குடும்பமே சொல்லுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு வேற குடும்ப பிரச்சனையில தான் அந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்னு சொன்னாலும் கூட அவருக்காக நான் நியாயம் கேட்கிறோம் என்றுதான் அவங்க பேசுறாங்களே தவிர மக்கள் பிரச்சனையை பற்றி அவங்க பேச மறுக்கிறாங்க. மதுரைக்கு மெட்ரோ வருவதற்கு ஏன் நிதி தரவில்லை, ஏன் கீழடியினுடைய ஆய்வுகளை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை, ஏன் கோயம்புத்தூர் மாதிரியான துணை நகரங்களுக்கு மெட்ரோ இல்லை, ஏன் தேசிய கல்விக் கொள்கைக்கு தரப்பட வேண்டிய நீதியை தரவே இல்லை, ஏன் கடந்த காலங்களிலே வெள்ள பேரிடர் வந்தபோது இந்த அரசு குஜராத்திலே வெள்ளம் வந்தபோது உடனே 1000 கோடி ரூபாயை விடுவித்தவர்கள், ஏன் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை பாரபட்சமாக நடத்துகிறது, ஏன் பாராமுகமாக நடத்துகிறது, எதுக்குமே பதில் இல்லை. நேர வர்றாங்க, மத ரீதியான பிரச்சனையை உருவாக்கலாம் என்கிற அடிப்படையில், மதவாதத்தை தூண்டலாங்கிற அடிப்படையில் திருப்பரங்குன்றத்தில் போய் சாமி கும்பிட்றாரு மோடி. எப்படி கும்பிட்றாரு, ரெட் கார்பெட்லாம் போட்டு ஒரு பட்டு வேட்டியை விரிச்சு வச்சு, அது கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கிட்ட போகும்போது கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, டப்புன்னு விழுகிறாரு. முருகனுக்கு கும்பிட்றாரா இல்லை கேமராவில் ஷூட்டிங் ஏதாவது நடத்துகிறாங்களா என்கிற சந்தேகம் வருது நமக்கு. அப்போ அவங்களுடைய அரசியல் என்னவாக இருக்கு. அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கூட்டணியினுடைய தர்மத்திற்காகவாவது ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், அவர்கிட்ட தான் இரட்டையில இருக்கு, அவர் தான் அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழுலாம் ஏற்றுக்கொண்ட தலைவராக இருக்கிறாரு, அவர் தான் தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அந்த அடிப்படையிலேயாவது எடப்பாடி பழனிசாமியை முதன்மைப்படுத்தணும்ல. அவர் பெயரையே புறக்கணிக்கக்கூடிய இடம் இருக்கு. எப்படி நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, அன்புமணி இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இவரும் ஒருத்தருங்கிற மாதிரியே அவரை மெயின்டைன் பண்றாங்க. கும்பல்ல ஒரு ஆளாக
எடப்பாடி பழனிசாமியை வந்து அவர்கள் வைத்திருப்பதன் மூலமாக அதிமுகவினுடைய தொண்டர்கள் இதை ரசிப்பார்களா, ஏற்பார்களா, என்டிஏ கூட்டணி என்று சொல்வதை அவர்கள் வரவேற்பார்களா என்கிற எந்த அடிப்படை புரிதலுமே பாஜக இல்லை. நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ ஆகிறது அதிமுகவின் கைகளில் இருக்கிறது. சிபிஐ வழக்கு வேண்டுமானால், அமலாக்கத்துறைகளின் வழக்கு வேண்டுமானால் பாஜகவுடைய மத்திய அரசாங்கத்தின் வசம் இருக்கலாம். மக்கள் ஓட்டு போடுறது வந்து என்ன மத்திய அரசாங்க முடிவுலையா இருக்கு, பாஜக முடிவுலையா இருக்கு? தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மீண்டும் எடப்பாடியை வந்து எதிர்க்கட்சி தலைவராவது தேர்ந்தெடுப்பார்களா? அவரால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 65 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சதெல்லாம் கழிச்சால் கூட ஒரு 60 சொச்சம் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அவருக்கு கைவசம். இந்த நிலை நீடிக்குமா? இது பாதியா மாறிடுமா? இப்ப இருக்க பதட்டம் தான். இப்ப தமிழ்நாட்டு அரசியல் எப்படின்னா, திமுக வெற்றி பெற்று விடும், இரண்டாவது இடத்திற்கு யார் வருகிறார்கள் அப்படிங்கிற போட்டியில பாஜக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறது. இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் நாங்க தான் அடுத்து அப்படின்னு சொல்லுது, நாம் தமிழர் கட்சியே சொல்லுது. எல்லாருமே இரண்டாவது இடத்திற்கு முயற்சிக்கிறார்கள். முதலிடத்துக்கு யாருமே முன்னேறி வருவதற்கான எந்த ஆற்றலும் அவர்களிடத்துல, ஆளுமை பண்பும் இல்லை அவர்களிடத்துல. மதுரை முதல் பேச்சுவார்த்தை சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தையில் கூட எடப்பாடியாரை ஒன் ஆஃப் த மெம்பர்ஸை தான் உட்கார வச்சாங்க. அதே மாதிரி மீண்டும் அடுத்த கட்ட சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தைகளுக்கு இவர்கள் டெல்லி போகக்கூடிய நிலைமை தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அந்த அழுத்தங்கள் இருக்குது, இது வந்து அதிமுகவில் எந்த முணுமுணுப்பை கூட உருவாக்கலையே இது நினைக்கிறேன். இல்லை, அதிமுக எப்பொழுதுமே சூப்பர் ஹீரோயிசத்துக்கான கட்சி. ஒரு குழுவினர் வந்து ஒரு தேர்தல் பணிக்குழு அப்படிலாம் போட்டு, தேர்தல் பொறுப்பாளர்கள்னு போட்டு, நீங்கள் எம்ஜிஆரே எப்படி கட்சி நடத்தினார்னா, நான் மட்டும்தான் நம்பரு, நீங்கள் எல்லாருமே ஜீரோ. நம்பருக்கு பின்னாடி ஜீரோ அதிகமாயிட்டே போனால் மதிப்பு கூடும் நம்பருக்கு. ஆனால் நம்பரை தூக்கிட்டேன்னா எல்லாருமே ஜீரோ அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னார். அதே மாதிரி தான் ஜெயலலிதா கட்சி நடத்தும் போது, நீ மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிற ஆட்கள் எல்லாம் திருநாவுக்கரசு, KKSRல இருந்து அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் செல்வாக்கா இருந்தவர்களை பூரா கட்சியை விட்டு விரட்டி விட்டாங்க. ஒன்றுமே இல்லாத டம்மியை பூராமே மேலே தூக்கிட்டு வந்தாங்க. அவர்கள் தான் நமக்கு அடிமையாக இருப்பான், கடைசி வரைக்கும் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பான், ஒன்றுமே தெரியாதவனை கூட வச்சுக்கிட்டா தான் அரசியலில் வந்து அவன் நமக்கு விசுவாசியாக இருப்பான்னு ஒரு கணக்கு போட்டு வச்சாங்க. இன்றைக்கு என்ன நிலைமை ஆகி போச்சுன்னா, எல்லா தத்திகளையும், எல்லா தற்கூரிகளையும், எல்லா தான் தோன்றிகளையும் தகுதிக்கு மீறிய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் வச்சதுனால அந்த கட்சிக்கு வந்து பெரியார்னா யாரு, அண்ணானா யாரு, திராவிடம்னா என்னன்னு தெரியாத ஆட்களை எல்லாம் பொதுச் செயலாளர் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்ப அந்த அரசியல் வந்து கொள்கை அரசியலாக இல்லாமல் போய்விட்டாங்க. எம்ஜிஆர்ட்ட கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து சிந்தனையாளர்களாக இருந்தாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தாரு, நாஞ்சில் மனோகரன் இருந்தாரு, கே கிருஷ்ணசாமி இருந்தாரு, கல்வியாளர்கள் சிந்தனையாளர்கள்லாம் இருந்தாங்க. அதனால அவர் அரசியலை வந்து திமுகவுக்கு நிகராக கொண்டு போக முடிந்தது. ஜெயலலிதாவுக்கு ஒரு பார்ப்பன லாபி, அவர் எவ்வளவு அரசியல் பிழைகள் செய்தாலும் காப்பாத்துறதுக்கு ஒரு பார்ப்பன லாபி அவருக்கு வேலை செய்து கொண்டே இருந்தது. அதனாலவே A1 அவர் குற்றம் சாட்டப்பட்டாலும் அவர் புரட்சி தலைவியா இருக்கிறாரு. A2 இருக்கிறவங்க சின்னம்மான்னு தன்னைத்தானே சொல்லி கொண்டாலும், தியாக தலைவன் தன்னைத்தானே சொல்லி கொண்டாலும் கமுதியில ரெண்டு கதறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னை வந்து தமிழ்நாட்டு ஜெயிலுக்கு மட்டும் மாத்திருந்தாங்கன்னா என்னை உள்ள வச்சு கொண்டிருப்பாங்க. தனக்கு பதவி கொடுத்த ஆளை எப்படி கொடநாடு எஸ்டேட்ல வந்து காவலாளிகள் கொலை செய்யப்பட்டார்களோ, எப்படி முக்கியமான டாக்குமெண்ட் தஸ்தாவேஜுகள்லாம் எடுப்பதற்காக உள்ள குதிச்சாங்களோ, அது மாதிரி தான் என் நிலைமையும். அந்த கொடநாடு காவலாளியை போல நான் கொலை செய்யப்பட்டிருப்பேங்கிற அளவுக்கு கும்பிடுறாங்க அவங்க. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஆள் அனுப்பி விடுறாரு. எல்லாரையுமே செங்கோட்டையனா தாவேக்காவுக்கு அனுப்பி விடுறாரு. தன் கட்சியில தன்னை தவிர யாருமே இருக்கக்கூடாது, தலைமை பண்புல இருக்கக்கூடாது, தனக்கு வந்து தன்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவர் நகர்றாரு. ஆனால் அவர் நிலைமை என்னன்னா, ஒற்றை தலைமைன்னு தன்னை சொல்லிக் கொள்ளுகிறவரு பாஜகவுக்கு முன்னாடி பதுங்குகிறார், பாஜகவையை எதிர்த்து பேச முடியாதவராக இருக்கிறார். இதெல்லாம் அதிமுகவை தொண்டர்கள் வந்து ரசிக்க மாட்டார். ஏன்னா அது சூப்பர் ஹீரோயிசத்துல உருவான கட்சி. மோடியா ரேடியா என்று ஜெயலலிதா கேட்டாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு நிகரற்ற ஒரு மிகப்பெரிய பெரும் வெற்றிகளை பெற்றார். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்ததுல 72ல இருந்து கட்சி ஆரம்பிச்சாரு, 77 ஆட்சியை பிடித்தாரு. 10 ஆண்டு காலம் அவர் மரணிக்கிற வரைக்கும் அவர் வந்து வெற்றி மட்டுமே பெறக்கூடியவராக, தோல்வியை பார்க்காதவராக இருந்தார். இவர் 10 தோல்வி பழனிசாமின்னு தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கக்கூடியவராக இருக்காரு. அதனால அதிமுக தொண்டர்கள் மனம் சோர்ந்து தான் கிடக்கிறார்கள். அருமை சார். இபிஎஸ் பொறுத்தவரை ஒற்றை தலைமை என்று சொல்லிக்கொண்டா கூட அவர் பிஜேபியோட அழுத்தத்தால் பல்வேறு தலைமைகளில் ஒருத்தராக மாறிட்டு இருக்கிறாரு.
அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியுமா என்று கேள்வி முன்வைத்திருக்கிறீர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.